வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் ஆர்வமும் ஆற்றலும் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை, அறுவடை திருநாள். இந்த அறுவடை திருநாளில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க, எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றோம். இந்த பொங்கல் பண்டிகையில் எல்லாரும் நிறைய உணவுகள் விருந்தெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய பண்ணையாருடைய வீட்டில் பொங்கல் விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது. எல்லாம் முடிச்சாச்சு, பொங்கல் கொண்டாட்டெல்லாம் முடிச்சு எல்லாம் ஏற கட்டி வச்சுட்டாங்க. அந்த பண்ணையார் கூப்பிட்றாரு, இன்னைக்கு நல்லா இருந்துச்சுமா. அவங்க மனைவி கிட்ட சொன்னார், இன்னைக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சு, எல்லாம் சுவையாக இருந்துச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு மனைவி கிட்ட கேட்குறாரு. சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேம்மா அப்படின்னு கேட்டால், நான் பழையது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை விதமான உணவுகள்லாம் செஞ்சு எல்லாருக்கும் போட்டுட்டு நீ என்ன பழையது சாப்பிட்டேன்னு சொல்ற? பழையது சாப்பிடக்கூடிய நாளா இது? பொங்கல் திருநாள், எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ அந்த மனைவி திருப்ப சொன்னாங்க, நான் பழையது தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. நான் என்ன உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காமையா விட்டேன், நீ ஏன் பழையது சாப்பிட்டேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்பவும் சொல்றேன், பழையது தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொல்லிட்டாங்க. பிள்ளைகள்லாம் சூழ்ந்து நின்று, என்னம்மா பழையது சாப்பிட்டேன்னு சொல்றீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. அப்போ அந்த தாய் சொன்னாங்க, அந்த மனைவி சொன்னாங்க, உங்க தந்தை ஏற்கனவே உங்க தாத்தாவுடைய, அதாவது அவருடைய அப்பாவுடைய உழைப்பில் வந்த இந்த பண்ணையும் அதனுடைய சொத்துக்களையும் பராமரித்து அதிலிருந்து ஈட்டக்கூடிய வருமானத்துல தான் இவர் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. இவர் சொந்தமாக எந்த முயற்சியும் செய்யாமல், எந்த உழைப்பும் ஏறெடுக்காமல், இவர் சொந்தமாக வருமானம் ஈட்டி எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல. அதனால நான் சாப்பிட்டதெல்லாம் பழையது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பண்ணையாருக்கு முகம் சுருங்கி போய் வாடி போனது. இதை விட ஒரு ஆழமாக அர்த்தமாக ஒரு கணவனுடைய குறையை அழகாக எடுத்து சொல்ல முடியாது. சோம்பேறித்தனமாக தன்னுடைய மூதாதையருடைய சொத்தை செலவு செய்கின்ற ஒரு கணவனுக்கு அருமையான ஒரு பாடத்தை புகட்டினாள் அந்த மனைவி. பொங்கலுக்கு எல்லோரும் புதியதுதான் சாப்பிட வேண்டும். அந்த புதியதும் நம்முடைய உழைப்பில் வந்த புதியதாக இருக்க வேண்டும். நம்முடைய உழைப்பு தான் நம்மை உத்வேகப்படுத்தும் உணவாக மாற வேண்டும். உழைக்காத எந்த பலனும் நம்மை சேரும் பொழுது அது உண்மையிலேயே நமக்கு எந்த விதமான ஆற்றலையும் தருவதாக அமையாது. அதை அந்த மனைவி உணர்ந்ததுனால தான் அதை சுட்டி காட்டுகின்ற நேரம் சரியாக பார்த்து அந்த கணவருக்கு சுட்டி காட்டி விட்டார். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த கணவன் உழைத்து தன்னுடைய குடும்பத்துக்காக தனிப்பட்ட உழைப்பை வழங்க முன்வந்ததாக இந்த நிகழ்ச்சி சொல்லுகிறது. நாமும் உழைப்போம். உழைப்பின் விழாதான் இந்த பொங்கல். உழைப்புக்கு உரிய மரியாதையும் உழைப்புக்கு ஏற்ற சரியான விருதும் கொடுக்கக்கூடிய, பரிசும் கொடுக்கக்கூடிய பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் திருநாள் நாம் எல்லோருக்கும் உழைப்பின் உன்னதத்தை உணர்த்தட்டும். நாம் சாப்பிடும் பொழுதெல்லாம் சிந்திப்போம், பழையது சாப்பிடுகிறோமா அல்லது புதியது சாப்பிடுகிறோமா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பொங்கலின் சாராம்சம். நாமும் பழையன கழிந்து புதியனவற்றில் புகுந்து நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவோம். நாம் பழையது சாப்பிட்டோமா அல்லது புதியது சாப்பிட்டோமா? பழையதில் வாழ்கிறோமா புதியதில் வாழ்கிறோமா? சிந்திப்போம், சீரடைவோம். வாழ்க மகிழ்வுடன். பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பழையது அப்படிங்கிறதுனால அதை ஒட்டிய ஒரு உணவு குறிப்பு, ஒரு சேயிங்ஸ் இருக்கும், ஒரு சொற்றொடர் இருக்கிறது. என்னன்னா, ஆற்று நீர் வாதம் போக்கும், ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும். அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு தமிழ் மரபு இருக்கிறது.
ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். இந்த பழைய சோறு பற்றி தான் சொல்றேன். பழைய சோறு சாப்பிட்டு நன்றாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன்.